பண்ணும் சரியா? அதில் போய் ஊராட்சி விற்பனை கிடைக்கும் மாநகராட்சி இதில் வந்து பறவை அவங்க எப்பவுமே வந்து எங்களுடைய கருத்து அங்கே மக்கள் வந்து வருத்தப்படுறாங்க. நம்ம எல்லாருமே அன்றைக்கி ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணாங்க. இதெல்லாம் வேண்டாம் அமைச்சரே சொல்லிட்டார், சட்டமன்றத்தையும் சொல்லிட்டார். நகர்ப்புறத்தில் யாருடைய விருப்பத்துக்கும் மாறாக நாங்கள் இணைக்க மாட்டோம். 120 நாட்கள் இருக்குது. 120 நாட்களில் அவங்க போய் அதை எடுத்து கொடுத்தாங்கன்னா மனசு இருக்குது, அதை நாங்கள் பரிசீலித்து எடுக்க மாட்டோம். நேற்று கூட டைரக்டர் இருக்கோம் பஞ்சாயத்து அவங்க சொன்னாங்க, அவங்க செக்ரட்டரி பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க நிச்சயமாக வந்து எடுக்க மாட்டோம் சார், நீங்கள் கொடுத்துட்டீங்க, உங்களுடைய பார்வைக்கு வந்துருக்கு, நாங்கள் எடுக்க மாட்டோம். இருந்தாலும் அம்மாட்ட நீ தான் 1000 இருந்தாலும் நீங்கள் தான் ஆர்டர் பண்ணணும். இது வந்து கோயில் பார்ப்போம். அந்த பக்கம் போகாதீங்க. ரொம்ப வேகமாக இருக்கு. தலைகீழாக சொல்லவா? புதிதாக மாநகராட்சி பகுதிகளோடும் நகராட்சி பகுதிகளிலும் இணைக்கிற மாதிரி ஒரு ஸ்கீமை வந்து நகர்ப்புறத்துறை அமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம் அது இணைக்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே வந்து கிராமங்களில் வேலை வாய்ப்பு இல்லாமல் ஊரக பகுதியாக இருக்கிறதுனால, ஊராட்சி பகுதி கிராம பகுதியாக இருக்கிறதுனால அவங்கெல்லாம் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பாதிப்பாங்க. எனவே அது மாதிரி நிகழ்வு நடத்தக்கூடாதுன்னு சொன்னோம். அதே பேரூராட்சி அருகாமையில் இருக்க ஊராட்சிகளெல்லாம் மாநகராட்சியோடு இணைக்கின்ற போது அதுக்கும் அதே தான் சொன்னோம். பேரூராட்சி நகரசபையும் அந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு தான் வீட்டு வரியெல்லாம் செலுத்துகிறாங்க, குடிநீர் வரியெல்லாம் குறைவாக செலுத்துகிறாங்க. மற்ற அவங்களுக்கு வந்து செலவினம் வந்து ரொம்ப குறைவு. ஆனால் மாநகராட்சியை பொறுத்தளவுக்கு அதிகமான வரிகள் விதிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, குடிநீருக்கு மீன் கட்டணம் வேற கூடிரும். அதே மாதிரி வந்து குப்பை வரி, சாக்கடை வரி, குழாய் வரி, தண்ணி வரலைன்னாலும் குழாய்க்கு வரி போட்டுருவாங்க. மாநகராட்சி எல்லா பகுதிக்கும் ஒரே தான். இது இணைத்த பகுதி இதுக்கு குறைவாக வாங்கணும் அப்படின்றலாம் இல்லை. ஸ்லாப் சிஸ்டம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். வீடுகளுக்கு போடுற வரியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அங்கே ஓட்டு வீடும் சாதாரண வீடுகளாக இருக்கும், அதுக்கும் ஒரே மாதிரி தான் போடுவாங்க. இங்கே ஆர்சி கட்டடமாக இருக்கும், அதுக்கும் ஒரே வரி போடுவாங்க. இதனால தான் எல்லா பகுதியிலும் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு பகுதியிலும் ஊராட்சி பகுதி, இப்போ கோவில் பாப்பாவுடைய அவங்கெல்லாம் மக்கள் எதிர்க்கிறாங்க. ஏற்கனவே உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருக்காங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. அந்த பகுதியிலெல்லாம் என்னென்னா அந்த 100 நாள் வேலை திட்டம் வந்து பாதிக்கப்படுகிறது. 350 ஏக்கர் வரைக்கும் விவசாய நிலம் இருக்குது, 150 ஏக்கர் வரைக்கும் வந்து தரிசு நிலமாக இருக்கிறது. எனவே கம்மாக்கரையில் வேலை பார்க்குறதுக்கு, வாய்க்காலை தோன்றதுக்கு இதுக்கெல்லாம் 100 நாள் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. இதெல்லாம் மாநகராட்சியோட இணைக்கும் போது எங்களுக்கு அந்த வாய்ப்பெல்லாம் இல்லாமல் பறி போய்விடும். இப்போ அதே மாதிரி வீட்டு வரி எல்லா வரியும் கூடி வருகிறது என்று அவர்களுடைய கோரிக்கைகள் நியாயமானதாக இருந்து, அதே மாதிரி பேரூராட்சிகளும் இணைக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பகுதி மக்கள்லாம் தமிழ்நாடு முழுவதும் எல்லா பகுதியிலும், மதுரை மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்க அனைத்து ஊராட்சி, பேரூராட்சி, அதே மாதிரி மாநகராட்சி, இப்போ பேரூராட்சியிலிருந்து மாநகராட்சியோடு இணைக்கிறதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த அரசாங்கத்தில் நாங்கள் 2வது முறையாக இப்பொழுது
நகர்ப்புறத்துறை அமைச்சர் சில பகுதிகளை சேர்த்ததாக அரசு இதழில் வெளியே வந்திருந்தது. அப்போ மதுரையில் பல பகுதிகள் இணைத்திருக்காங்க. இதற்கெல்லாம் அந்தந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்க, எங்களுடைய ஒப்புதல் இல்லாமல், மக்களுடைய ஒப்புதல் இல்லாமல் எந்த ஊரக பகுதியும் நகர்ப்பகுதியில் இணைக்க மாட்டோம், அது நகரசபையாக இருந்தாலும் சரி, மாநகராட்சியாக இருந்தாலும் அப்படின்னு சொன்னீங்க. இன்றைக்கி நீங்களாக தன்னெழுச்சியாக எடுத்து அறிவிச்சிருக்கீங்க. இது என்ன நியாயம் என்று சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் கேட்ட பொழுது நகர்ப்புறத்துறை அமைச்சர் சொன்னார், நாங்கள் எத்தனை ஊராட்சிகள் இருக்குது, எத்தனை பேரூராட்சி இருக்குது, இதில் நாங்கள் குறைந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கோம்னு சொன்னாங்க. குறைந்த அளவுக்குன்னா அந்த மக்களுடைய விருப்பத்துக்கு இணங்க தான் சேர்க்கணும். எங்களுக்கு மாநகராட்சியோடு இணைந்தால் எங்களுக்கு அதிகமான வசதி கிடைக்கும், வாய்ப்பு வசதிகள் கிடைக்கும், எங்களுக்கு குடிநீர் வசதி கிடைக்கும், அல்லது பாதாள சாக்கடை வசதி கிடைக்கும் அப்படின்லாம் மக்கள் விரும்பி அவங்களா மனமும் வந்து சேர்க்கணும். அதை விடுத்து நீங்கள் இந்த மாதிரி சேர்க்கறது தப்புன்னு சொல்லும்போது என்ன சொன்னார், 120 நாட்கள் இருக்கிறது, யார் வேணுமானாலும் எந்த ஊராட்சி எந்த பேரூராட்சியாக இருந்தாலும் யார் விரும்பவில்லையோ அவங்க கடிதம் கொடுத்து விட்டால், மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கடிதம் கொடுத்து விட்டால் அவர்கள் இணைக்கப்பட மாட்டார்கள், இணைத்திருந்தாலும் அவர்கள் விடுபடுவார்கள் என்று அவர்களை நீக்கிவிட்டு தான் மற்ற பகுதியில் இணைப்போம்னு சொன்னாங்க. எனவே அந்த அடிப்படையில் இன்றைக்கி என்னிடத்தில் வந்து என்னுடைய தொகுதியில் இருக்கின்ற பறவை பேரூராட்சியும் கோயில் பாப்பாவுடையும் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் கனிவாக பரிசீலிக்கிறேன் இருக்கார். பரிசீலித்து அப்போ நாங்கள் என்னென்ன பாதகங்கள் சாதக பாதகங்கள் என்ன வரும் அப்படின்னு சொன்னோம். நாங்கள் ஒட்டுமொத்தமாக இப்போ என்ன சொல்கிறோம்னா, ஏற்கனவே மதுரை மாநகராட்சி இருக்கிற மக்களுக்கே இங்கே குடிநீர் கொடுக்க முடியல, பாதாள சாக்கடை கழிவு நீர் கலந்து வருகிறது தண்ணியில். நாங்கள் கொண்டு வந்த அமர்வு திட்டத்தின் கீழே முல்லை பெரியார் அணையிலிருந்து குடிநீர் பிரச்சனையை தீர்க்கின்ற வகையில் 24 மணி நேரமும் தங்கு தடையின்றி குடிநீர் கிடைக்க இல்லத்தரசிகள் அவங்க வீட்டிலே பிடித்துக் கொள்கிற மாதிரி எடப்பாடியார் அவர்கள் கொடுத்த திட்டம், அன்றைக்கி இருந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி அவர்கள் கொடுத்த திட்டம். அந்த திட்டம் 2023 முடிக்கணும். ஆனால் காலதாமதமாக இன்றைக்கு நீடித்து கொண்டே இருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையில் எங்கு பார்த்தாலும் கழிவுநீர் கலந்த தண்ணீர் வருகிறது, ரோடுகள்லாம் குண்டும் குழியுமாக இருக்கிறது. ஏற்கனவே மாநகராட்சிக்கு நிதி இல்லை, வரி மேல் வரி விதித்திருக்காங்க, வரிக்கு மேல் வரி போட்டிருக்காங்க. இப்போ மாநகராட்சி மதுரையில் இருக்க மாநகராட்சிக்கு தான் அதிகமான வரி, எல்லா மாநகராட்சியை காட்டிலும் மதுரை மாநகராட்சி தான் அதிகமான வரியை வீட்டு வரி விதித்திருக்காங்க. அதே மாதிரி குடிநீர் வரி போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கழிவுநீர் வந்து அப்புறப்படுத்துறதுக்கு கட்டண உயர்வு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குப்பை வரி, இப்படியெல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ இங்கே செயல்படுத்தும் இந்த குப்பை வரி எல்லாமே வந்து புதிதாக இணைக்கப்படுற பகுதிக்கும் வரி போடுவாங்க. எனவே இந்த நான் அருள்கூர்ந்த மாநில அமைச்சர் அவர்களையும் உள்ளாட்சி நகர்ப்புறத்துறை அமைச்சர் அவர்களையும் முதலமைச்சரையும் கேட்டுக்கொள்வது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இது போன்ற இணைப்புகளை மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக இணைப்பீர்களானால் மிகப்பெரிய எதிர்ப்பை இந்த அரசாங்கம் சந்திக்கும், விலை கொடுக்க வேண்டி இருக்கும். எனவே இது போன்ற இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலையும் அதே நிலை தான் இருக்கிறது. மதுரை மட்டுமல்ல, இது மறுபரிசீலனை செய்து இதை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஏங்க இது முக்கியமான பிரச்சனை. இதை விட்டு இதை போயிட்டு இணைக்கிறது அரசாணை போட்டோம். நாங்கள் வந்து எப்படி இணைக்கிறது, ஒரு வசதி வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னா பரவாயில்ல. இப்போ மதுரை மாநகராட்சியிலே பார்த்தீங்கன்னா இணைத்து 72லே கொண்டு வந்துடுறாங்க. 72லே மாநகராட்சியில் புதிய பகுதியில் இணைத்தாங்க. ஆனால் வளர்ச்சி பணிகள் இல்லை. இப்போ படிப்படியாக இப்போ தான் கொண்டாந்து எங்கள் காலத்தில் தான் இப்போ வந்து தொடர்ந்து எங்கள் ஆட்சி இருந்ததுனால பல்வேறு திட்டங்களை அந்த இணைத்த பகுதிக்கு புதியதாக இணைக்கப்பட்ட பகுதி, குறிப்பாக எடுத்துக்கோங்க விளாங்குடி பகுதி, ஆணையூர் பகுதி, இந்த குத்தங்குடி, இந்த பகுதியில் இருக்கிற பகுதிக்கெல்லாம் திருப்போன்றம் பகுதி, சிந்தாமணி பகுதி, இந்த மாதிரி பகுதியிலலாம் நாங்கள் வந்த பிறகு தான்
அவங்களுக்கு தேவையானதை நிறைவேற்றி புதிதாக இந்த இப்போ 100 வார்டுகளுக்கும் இந்த தங்கு தடையின்றி குடிநீர் கொடுக்குற திட்டம் எங்கள் காலத்தில் தொடங்குது 1296 கோடி ரூபா. அது 2023 முடிஞ்சிருந்துச்சுன்னா அந்த போடப்பட்ட திட்டம் அந்த அமௌண்ட்டுக்குள்ளே முடிந்திருக்கும். இப்போ காலதாமதம் படுத்தப்பட்டதுனால 3 ஆண்டுகளுக்கு மேல் காலதாமதம் பட்டதுனால இன்றைக்கே கிட்டத்தட்ட 400 கோடி 500 கோடி கூடுதலாகிவிட்டது. இப்போ தான் அவங்களுக்கு அது கொடுத்துருக்கோம். எனவே இப்போ மேலும் கொண்டு இவங்க சேர்க்கின்ற பொழுது அந்த பகுதி மக்களுக்கு என்னைக்கு அவங்களுக்கு சேர்த்துருவாங்க. அவங்களுக்கு எப்படி வசதி வாய்ப்பை இந்த மாநகராட்சி உருவாக்கி கொடுக்க முடியும்? இன்னைக்கு வரி பல மடங்கு வீட்டு வரி கூடி விட்டுறது, குடிநீர் கட்டணம் கூடி விட்டது, அது மின் கட்டணம் வேற கூடிடுது. பல்வேறு கட்டணங்கள் மக்கள் செலுத்த வேண்டியிருக்கு, மக்களுடைய தலையில் சுமத்த வேண்டியிருக்கு. இந்த சுமையெல்லாம் மக்கள் அவங்க தாங்க வேண்டும். ரெண்டாவது, அவங்க 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கிடைக்காது, மற்ற சலுகைகள் கிடைக்காது. எனவே இதைத்தான் மறுபரிசீலனை செய்யணும். நாங்கள் சட்டம் போட்டால் சட்டத்தை எல்லாமே இந்த அரசாங்கம் நிறைவேற்றிச்சா? நாங்கள் கொண்டு வந்த சட்டத்தை எத்தனையோ சட்டங்கள், நாங்கள் கூட தாலிக்கு தங்கம் சட்டம் எங்கள் அம்மா காலத்திலேருந்து செயல்படுத்தப்பட்டது. அம்மா உணவகம் இருந்துச்சு, ஏழை எளிய மக்களுக்கு பயன்படுற மாதிரி அம்மா மினி கிளினிக்கு இங்கே ஆனால் எடப்பாடியார் கொண்டு வந்தார். அந்த சட்டத்தில் நடத்துனாங்களா? வந்தான மூடு விழா கண்டுட்டாங்களே. மடிக்கணினி கொடுக்குற மாணவ செல்வங்களுக்கு மடிக்கணினி கொடுக்கறது, அறிவுபூர்வமான திட்டங்களை கொடுத்து வெறும் 29% சேர்க்கை, உயர்கல்வி சேர்க்கை இருந்ததை எங்கள் ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை கொடுத்ததன் அடிப்படையில் தான் 2G டேட்டா மாணவ செல்வங்களுக்கு கொடுத்தோம். இந்த மாதிரி கொடுத்ததன் அடிப்படையில் மாணவ சேர்க்கை 50 விழுக்காடுக்கு மேல் சென்றது. அப்போ என்ன, அகில இந்திய தலைமை அகில இந்திய இந்த உயர்கல்வி சேர்க்கை வீதம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு 2036 நிறைவேற்ற முடியதை இப்போவே நிறைவேற்றிட்டாங்க, 2019 நிறைவேற்றிட்டாங்கன்னு சொல்லி பாராட்டினாங்க. அந்த திட்டத்தை நடத்தியிருக்காங்களா? எது அவங்களுக்கு சாதகமாக இருக்கோ அதை சொல்லிக்கிறது, எது பாதகம் வருமோ அதை விட்டுறாங்க. சொல்லுங்க. வளர்ச்சி கொடுக்கணும் தம்பி. இங்கே இருக்கிறவனுக்கே கூழுக்கே இங்கே திண்டாடுறான். எங்களுக்கே இந்த இதே இல்லையா? கூழுக்கே வழி இல்லை. புதுசாக நினச்சி அவங்களுக்கு என்ன செய்ய, பட்டினி போடுறதா, தண்ணியாக குடிக்கிறதா? இங்கே பிரியாணி சாப்பிட்டோம்னா அவங்க வாங்கப்பா நம்ம எல்லோரும் சேர்ந்து சாம்பார் சாதம் சாப்பிட்லான்லாம். இப்போ மதுரை மக்கள்னால் தமிழ்நாட்டில் எல்லா பேரையும் நான் சொல்கிறேன், பொதுவாகவே எடுத்துக்கோங்க. பொதுவாக நகர்ப்புறமானால் வளர்ச்சி பெறனா எப்படி வளர்ச்சி பெறும்? இப்போ எங்கள் காலத்தில் சிறப்பு நிதியாக எத்தனை கோடி கொடுத்தோம்? கிட்டத்தட்ட 8000 கோடிக்கு மேல் மாநகராட்சிக்கு கொடுத்துருக்கோம், பல்வேறு திட்டங்கள் மூலமாக, தமிழ்நாட்டு அரசு மூலமாக. ஆனால் இன்றைக்கி இந்த 4 ஆண்டு ஆயிடுச்சு, என்ன செஞ்சுருக்காங்க? ஒரு சிறப்பு நிதி கொடுத்துருக்காங்களா? எங்கள் அம்மா 2011 வந்த உடனே 250 கோடி ரூபா கொடுத்தாங்க. முதல்ல இந்த கழிவுநீர் இந்த சாலைகளை அமைக்கிறது, தெருக்களை. இன்றைக்கி பாருங்கள், குண்டும் குழியுமாக இருக்கா? உண்மையை சொல்லுங்கள். எத்தனை சாலைகள் குண்டும் குழியுமாக, எத்தனை தெருக்கள் இருக்கிறது? பிரதான சாலையை மட்டும், அதுவும் பிரதான சாலையை முக்கிய சாலைகள் தான் இவங்க ரோடு போட்டிருக்காங்க, மற்றெல்லாம் ரோடு போடலை. மிகவும் மோசமாக இருக்குது. அது மழை பெஞ்சிச்சுன்னா பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது, சாக்கடைக்குள்ளே விழுந்துறாங்க, குழியில் விழுந்துறாங்க. வயதான தாய்மார்கள் வெளியே வர முடியாது. எனவே இதையெல்லாம் நிறைவேற்றிட்டு சேருங்க. சேர்க்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை. வளர்ச்சி பெறணும், வளர்ச்சி பெறக்கூடாதுன்னு இல்லை, வளர்ச்சி பெறணும். ஆனால் வளர்ச்சி பெறுறதுக்கு புதிதாக சேர்க்கப்படுற பகுதிக்கு என்ன நிதி கொடுக்க போகிறீங்க? இந்த அரசாங்கம் சேர்க்கிற மூலமாக அந்த சேர்க்கப்படுற பகுதிக்கு என்னென்ன திட்டங்கள் கொடுப்பாங்க, எவ்வளோ நிதி ஒதுக்கீடு பண்ண போகிறாங்க, அப்போ என்ன விரிவாக சொல்லணும் இல்லையா? அப்போ தானே மக்கள் நிம்மதியாக, பரவாயில்ல நமக்கு நம்ம பகுதிக்கெல்லாம் இதை செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 100 வார்டுக்கு தான் நம்ம 24 மணி நேரமும் தங்கு தடையின்றி குடிநீர் கொடுக்குற திட்டத்தை ஆனால் எடப்பாடியார் இதே இடத்துல தான் இங்கே தான் தொடங்கி வச்சு நம்ம நடத்தினோம். அது விளைவாக நடந்தது. இன்னைக்கு பாருங்கள் எவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இது மாதிரி இனி இப்போ 120, இப்போ புதுசாக எத்தனை 50 வார்டா 20 வார்டா சேர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க.
அந்த வார்டுக்கு எப்படி தண்ணி கொண்டு வர போகிறாங்க? என்ன மாதிரி 125 MLD நம்ம ஒப்பந்தம் போட்டிருக்கோம். இப்போ அவங்களுக்கு எப்படி தண்ணி குடிநீர் கொடுக்க முடியும்? 24 மணி நேரம் மாநகருக்குள்ளே இருக்கிற 100 வார்டுகளுக்கும் கிடைக்கும். புதிதாக இணைக்கப்படுற வார்டுக்கு அது மேல்நிலை தொட்டி கட்டணும். அதுக்கு என்ன இவங்க திட்டம் வச்சுருக்காங்க அப்படின்னு அறிவிக்கணும்ல. நீ கேள்வி கேட்டீங்க, யார் கேட்டாது? நீ தான் கேட்டீங்க. என்ன சொல்கிறேன், புதிதாக சேர்க்கப்படுற பகுதிக்கும் இப்போ அந்தந்த மாநகராட்சியில் ஏற்கனவே இருக்கிற ஸ்கீமோடு இவங்களுக்கு என்னென்ன ஸ்கீம் கொடுப்போம், அவங்களுக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு பண்ணுவோம், மாநகராட்சிக்கு சிறப்பு நிதி கொடுப்போம் அப்படின்னு அறிவிப்பு வரணும்ல. ஒன்றும் இல்லாமல் சேர்த்துட்டு போனால் என்ன செய்ய? சார், ஈரோடு இடைத்தேர்தலில் அதிமுக ஓட்டெல்லாம் நாம் தமிழருக்கு தான் போடுவாங்கன்னு அந்த வேட்பாளர் பேசுகிறாரு, அதை எப்படி பார்க்குறீங்க? மக்கள்கிட்ட தான் சொல்லணும், மக்கள்கிட்ட போய் கேளுங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. அது மாதிரிலாம் ஒரு இது அதெல்லாம் சொல்ல முடியாது. மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் யார்? நாங்கள் நிற்கல களத்தில், அவ்வளோதான். அது ஆளுங்கட்சி இந்த பட்டியில் அடைக்கிற மாதிரி, ஆடுகளை அடைக்கிற மாதிரி போன தடவை பார்த்தீங்கன்னா நின்றதோ காங்கிரஸ் வேட்பாளர், பாடுபட்டதோ திமுக அமைச்சர்கள், சேர்மன்ஸு, ஒன்றிய கவுன்சிலர் எல்லா பேரும் வந்துட்டாங்க. நாங்கள் எங்கள் பணியே செய்ய முடியாது. காலையில் ஓட்டிகிட்டு போய் சாயங்காலம் வரைக்கும் ஆடு மாடு அடைக்கிற மாதிரி அடைச்சி அவங்களுக்கு கொடுத்து சாயங்காலம் ரூபாயை கொடுத்து வீட்டுக்கு அனுப்புனாங்க. அது மீட்டிங்காக பொதுச்செயலாளர், எங்கள் பொதுச்செயலாளர் வர்றாருன்னா அன்றைக்கி கூடுதலான கவனிப்பு. அடுப்ப கூடுதலாக மற்ற நாளில் சாதாரண உணவு கொடுக்குறாங்கன்னு பிரியாணி கொடுப்பாங்க. இன்றைக்கி பிரியாணி உங்களுக்கு எல்லாம் மதியானம், யாரும் போக வேண்டாம். சாயங்காலம் அதே மாதிரி டிஃபன் கொடுத்துருவோம், நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு. இதெல்லாம் பார்த்தோம். இன்னும் 1 வருஷம் இருக்குது, எதுக்கு இதில் போயிட்டு அப்படின்னு. சரி, இப்படி போனால் அரசியல் கருத்தை நாங்கள் சொன்னது உள்ளாட்சி கருத்துக்களை தான் நாங்கள் சொல்ல முன்வந்து. நீங்கள் இது சும்மா இப்படி திசை மாறி போகுது.